உங்களுக்கு நான் காட்டுவேன். என்னுடைய வேலை வீட்டு வேலை இதுவாக தான் இருந்தது. அதாவது பூக்கண்டுகளை புதிதாக உருவாக்குறதுக்காக நான் வெட்டி வச்சினான். நல்ல வடிவாக வேர் வந்திருந்தது. அதையெல்லாம் வடிவாக நட்டு புதியதொரு சாடிக்கில் வந்து அழகாக இந்த கண்டை உருவாக்கி இருக்கிறேன். எப்படி அழகாக வருதுன்னு சொல்லி வளர்த்த பிறகும் உங்களுக்கு நான் காட்டுவேன். ரொம்ப ஒரு நல்ல அழகான இன்னும் ஒரு புதிய ஒரு இந்த மரக்கண்டை நான் உருவாக்கி இருக்கிறேன். அழகான வீட்டில் வைக்கிறதுக்கான செடி. இந்த பூக்கண்டுகள் வந்து உருவானதுக்கு ஒரு பெரிய ஒரு கதையே இருக்குது. கிட்டத்தட்ட இதனுடைய தாய் கிளைகள் 30 வருஷத்துக்கு கிட்டவாக இருக்கும் நினைக்கிறேன். 25லேருந்து 30 வருஷத்துக்கு கிட்டவாக இருக்கும். எனது நண்பி ஒருவர் ஒரு இந்தளவு கண்டை தந்தவா அதில் இருந்து உருவாக்கி இன்னைக்கு வரையும் ஒரு 25லேருந்து 30 வருஷத்துக்குள்ள நான் இந்த கண்டை தொடர்ந்து பராமரித்து நல்ல வடிவாக புதுசாக உருவாக்கி வளர்த்து வரேன். இந்த கண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நீங்களும் இப்படியான நண்பர்கள் தந்த கண்டுகளை நீங்களும் மிஸ் பண்ணாமல் வச்சு வீட்டில் பாதுகாத்து அதை அழகு பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம். நீங்களும் இப்படி செய்து பாதுகாத்து வரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரத்தை பாருங்கோ, இது நல்லா கீழே தரையில் படுற அளவுக்கு வளர்ந்துட்டுது. என்னபடியாக இப்போ இதில் இருந்து புதிய ஒரு கிளைகளை வெட்டி நான் திரும்பவும் உருவாக்க போகிறேன். அது வேர் வந்தோடனே நான் இன்னொரு சாடிக்கில் அதை உருவாக்கி எடுப்பேன். பாருங்க, நல்லா கீழே வளர்ந்து நிலத்தோடு எல்லாம் வருகுது. ஆனால் அது ஒரு அழகாத்தான் இருக்குது. ஆனால் இந்த சாடிகள் வந்து அளவுக்கு அதிகமாக நீளமாக பாய்ந்து வளர்ந்தால் தாக்கு பிடிக்காது. என்னபடியாக அதை வெட்டித்தான் நாங்கள் பராமரித்து வேறொரு கண்டை உருவாக்கி வைக்க வேண்டி இருக்குது. நல்ல அழகாக பெருசாக வளர்ந்து வந்திருக்குது. என்னபடியாக இதை நான் வெட்டி இன்னொரு கண்டை உருவாக்க போகிறேன். வாங்கோ, அது எப்படி உருவாக்கி செய்ய போகிறேன்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே தரையில் தட்டுற கிளைகள் எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு இந்த சாடி அழகாக இருக்குது. இப்படியே கொஞ்ச நாளைக்கு வளர்த்துட்டு பிறகு என்ன மாதிரி இது வளர்ந்து வருதுன்றதை பார்த்து தான் நாங்கள் பிறகு வெட்ட வேணும். இப்போ வெட்டினதுகளை மீண்டும் அதே கண்ணாடி பாத்திரத்துக்குள்ளே போட்டு நான் வேர் வர்றதுக்காக வைக்க போகிறேன். அதுக்காகத்தான் ஆயத்தப்படுத்துகிறேன். அந்த கண்ணாடி குவாலிக்கில் வந்து நான் தண்ணியெல்லாம் நிரப்பி வச்சுருக்கிறேன். இனி இந்த வெட்டி வச்ச கிளைகளை அதுக்குள்ளே போட்டு நான் திரும்பவும் வேர் வர்றதுக்கு வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் புதிய ஒரு கண்டை இன்னும் ஒரு புதிய ஒரு கண்டை உருவாக்கி வைப்பேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போகிற காணொளி எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதோட இந்த காணொளியை முடிவுக்கு கொண்டு வர நன்றி, வணக்கம்.